அம்சிகாவின் தற்கொலைக்கு இட்டுச் சென்ற சைவ தலிபான் சிந்தனை. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் வன்முறைகளுக்கு எதிராக காட்டும் எதிர்வினை தமிழ் சமூகத்தில் மிக அசம்பந்தமாகவே உள்ளது. இந்த போக்கினை சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழும் போதும் காணலாம். சமீப காலங்களாக பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் அல்லது இளம் பெண்கள் தொடர்பில் காட்டும் கரிசனத்தை விட சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட ஆண்களை பாதுகாக்கும் சமூக மனப்பாங்கே காணப்படுகின்றது. இந்த பாரபட்சமான வக்கரமான மனப்பாங்கு ஆண்மயவாத அரசியல், சமூக, சமய மற்றும் கலாச்சார கருத்தியலின் விளைவாகும். கொழும்பு கொட்டாஞ்சென்னையில் கடந்த மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதி 7வது மாடியில் இருந்து குதித்து இறந்த மாணவி டில்சி அம்சிகாவின் தற்கொலை பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு பெம்பலப்பேட்டை ராமநாதன் மகளிர் கல்லூரியில் 11ஆம் ஆண்டு கற்று வந்த அம்சிகா மீது கணித ஆசிரியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை புரிந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் அளவில் இந்த விவகாரம் பெற்றோரால் ராமநாதன் கல்லூரி அதிபருக்கும் போலீசாருக்கும் முறைப்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை டில்சி அம்சிகாவின் பெற்றோரும் உறுதிப்படுத்துகின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் விடுதலையாகியுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் அந்த ஆசிரியர் தொடர்ந்தும் ராமநாதன் மகளிர் கல்லூரியில் கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பின்னணியில் ஆசிரியரினால் பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான டில்சி அம்சிகா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். கல்வியிலும் மற்றும் ஏனைய துறைகளிலும் சிறந்து விளங்கிய டில்சி அம்சிகா ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தலால் துவண்டு போனார் என பெற்றோர் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் மருத்துவ அறிக்கைகளும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கொட்டாஞ்சேரியில் வேறு ஒரு பாடசாலைக்கு டில்சி அம்சிகா பெற்றோரால் இடமாற்றப்படுகிறார். டில்சி அம்சிகா தொடர்ந்து பாடசாலை செல்ல ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் அவர் கொட்டாஞ்சேரியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றுக்கும் மேலதிக வகுப்புகளுக்காக சென்றுள்ளார். குறித்த தனியார் கல்வி நிறுவன பிரிதொரு ஆசிரியர் டில்சி அம்சிகாவை ஏனைய மாணவர்கள் முன்னிலையில் எழுப்பி ராமநாதன் மகளிர் கல்லூரியில் நடந்த விவகாரங்கள் தொடர்பில் கேள்விகளை கேட்டு அவமதித்ததாகவும் கூறப்படுகிறது. தனியார் கல்வி நிறுவனத்தில் டில்சி அம்சிகாவிடம் கேள்விகள் கேட்ட ஆசிரியரும் டில்சி அம்சிகா மீது பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக குற்றம் சாட்டப்படும் ஆசிரியரும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே நடந்த சம்பவங்களால் மன உளைச்சலில் இருந்த டில்சி அம்சிகா தனியார் கல்வி நிறுவனத்தில் நடந்த மோப்பிங்கின் பின்னர் மிகவும் மனமுடைந்து போயுள்ளார். இறுதியில் தனது வேதனைகளை கடிதத்தில் எழுதி வைத்துவிட்டு தற்கொலையும் செய்து கொண்டுள்ளார். டில்சி அம்சிகா தனது தற்கொலை மூலம் தனக்கு நடந்த அநீதிக்கான நியாயத்தை கேட்க தூண்டியுள்ளார். ஒரு 11 வயது மாணவி நாட்டின் தலைநகர் பகுதியான கொழும்பில் தனக்கான ஆறுதலும் நீதியும் கிடைக்காமல் உயிரை மாய்த்துள்ளார். இந்த விவகாரத்தில் பெற்றோர் நேற்றைய தினம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தை அணுகி உதவி கோரியிருந்தனர். இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் ஒரு ஊடகவியலாளர் மாநாடும் டில்சி அம்சிகாவின் தற்கொலை மற்றும் பாதிப்பு சம்பந்தமாக நடத்தப்பட்டுள்ளது. டில்சி அம்சிகா பாடசாலையில் தனக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தலை வெளிப்படுத்தியதும் அவர் மீது மனநோயாளி என்ற புகார் எழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டில்சி அம்சிகா உளவியல் சிக்கல்களுடைய மாணவி என்ற முத்திரை குத்தப்பட்டுள்ளது. பாடசாலை நிர்வாகம் குற்றம் சுமத்தப்பட்ட ஆசிரியர் பக்கமாக நின்று கொண்டு அவரை பாதுகாக்க முடிந்ததாகவும் கூறப்படுகிறது. டில்சி அம்சிகாவின் பெற்றோர் தனது மகள் மன அழுத்த நோயால் நீண்ட காலம் பாதிக்கப்பட்டிருந்தவர் என்பதை திட்டவட்டமாக மறுக்கின்றனர். அதற்கு சான்றாக டில்சி அம்சிகா இதுவரை பெற்று வந்த கல்வி சான்றிதழ்களையும் ஆதாரமாக காட்டி தமது மகள் தொடர்பில் பரப்பும் வதந்திகளை கண்டிக்கின்றனர். டில்சி அம்சிகாவின் தற்கொலை விடயத்தில் சம்பந்தப்பட்ட பம்பலப்பேட்டை ராமநாதன் மகளிர் கல்லூரி தரப்பில் இதுவரை எந்தவிதமான உத்தியோகபூர்வ விளக்கங்களும் கொடுக்கப்படவில்லை. பாடசாலை அதிபர் தனது பொறுப்பு குரலை சரியாக செய்யவில்லை. கல்வி அமைச்சும் மகளிர் விவகார அமைச்சும் கூட இந்த விடயத்தை இன்னும் சரியாக கையாளவில்லை. குற்றம் சுமத்தப்படும் ஆசிரியர் தொடர்ந்து கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிப்பதும் ஆபத்தானது. சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தன் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து நிரபராதீன விடுவிக்கப்படும் வரை அவர் ஆசிரியர் தொழிலிருந்து இடைநிறுத்தப்பட வேண்டும். டில்சி அம்சிகா விவகாரம் சமூக ஊடகங்களில் பெற்ற கவனத்தை திருமுருகனால் நடத்தப்படும் தெல்லிப்பளை துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் இளம்பெண் விவகாரம் கவனத்தை பெறவில்லை. ஏப்ரல் 24ஆம் தேதி இறந்த பெண்ணின் உடற்கூற்று பரிசோதனை யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் நடந்தது. அதன் விவரமும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இறந்த பெண் மலையகத்தைச் சேர்ந்தவர் என்ற ஒரு தகவலை தவிர வேறு எந்த விவரங்களையும் துர்காபுரம் மகளிர் இல்ல நிர்வாகம் வெளியிடவில்லை. இறந்த பெண் யார், அவருடைய தற்கொலைக்கு காரணம் என்ன, அவருடைய உடல் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது, எங்கே அப்பெண்ணின் இறுதிக் கிரியைகள் இடம்பெற்றன, இப்படி பல கேள்விகளுக்கு விடைகளே இல்லை. இறந்தது பெண் பிள்ளை என்பதால் அந்த உயிருக்கு என்ன பெறுமதி என்ற மனப்பாங்கு மற்றும் அலட்சியம் யாழ் தமிழ் சமூகத்திடம் காணப்படுகின்றதா? திருமுருகன் மீது ஏற்கனவே பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இவ்வளவு காலமும் அப்பாக்குட்டி தங்கம்மா நடத்திய துர்காபுரம் மகளிர் இல்லம் பெற்றோரை இழந்த பெண்களுக்கான வாழ்விடம் என்றே நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அப்பாக்குட்டி தங்கம்மா இறந்த பின் பொறுப்புக்கு வந்த திருமுருகன் துர்காபுரம் மகளிர் இல்லத்தையும் துர்காபுரம் சிறுவர் இல்லத்தையும் 2016ஆம் ஆண்டிலிருந்து எந்தவிதமான பதிவுகளும் இல்லாது விடுதியாக நடத்தி வருவதாக ஆதாரத்தோடு ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் நிரூபித்துள்ளார். துர்காபுரத்தில் தற்சமயம் தங்க வைக்கப்பட்டுள்ள பெண் பிள்ளைகள் பெற்றோர்கள் உள்ள பிள்ளைகள் எனவும் துர்காபுரம் அனாதை இல்லமல்ல,
அது ஒரு பெண்கள் தங்கும் விடுதி எனவும் கூறப்படுகிறது. அதாவது லேடிஸ் ஹாஸ்டலாக துர்காபுரம் மகளிர் இல்லம் இயங்குவதாக கூறப்படுகிறது. இந்த விடயம் திட்டமிட்டு புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் நோக்குடன் 6 திருமுறைகளால் மறைக்கப்படுவதாக அருள்மொழிவர்மன் தனது முகநூலில் ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார். அருள்மொழிவர்மனின் முகநூலில் பின்னூட்டலிட்ட ஜாலின் பிரபல சட்டத்தரணி குருபரன் குமாரவடிவேல் 6 திருமுறைகளுக்காக வக்காலத்து வாங்குகிறார். நீதித்துறையில் பணியாற்றும் சட்ட விரிவுரையாளராக உள்ள குருபரன் துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணுக்கு நியாயம் கட்ட தேசம் நேற்றையும் அருள்மொழிவர்மனையும் சாடுகிறார். இதே குருபரன் தலைமையில் தான் ஜாலில் கள்ள உறுதிகள் எழுதும் சட்டத்தரணிகள் மீதான முறைப்பாடுகளுக்கு போலீசார் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சலுகை செய்யக்கோரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கோரினார். குருபரன் குமாரவடிவேல் குறித்த சட்டத்தரணி குழுவை தலைமை தாங்கி ரணில் விக்ரமசிங்கவிடம் அழைத்துச் சென்றதை தேசம் நெட் ஆதாரத்தோடு வெளிப்படுத்தியிருந்தது. தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கூட்டுக்களவாணிகளே 6 திருமுருகன் மற்றும் குருபரன் குமாரவடிவேல் போன்றோராகும். ஒரே வாரத்தில் 2 தற்கொலைகள். ஒன்று மாணவி டில்சி அம்சிகாவின் தற்கொலை, மற்றது பெயரை வெளியிடாது மூடி மறைக்கப்பட்ட துர்காபுரம் மகளிர் விடுதி இளம்பெண் தற்கொலை. இரண்டுக்கும் சேர்த்து உண்மையின் நியாயமும் கிடைக்க வேண்டிய உரிய சுயாதீனமான விசாரணைகளை நடத்த வேண்டும் என தேசம் நெட் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றது. அத்துடன் வட்டக்கோட்டை தொல்புறத்தில் தொடர்ச்சியான பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளான 14 வயது சிறுமி விவகாரத்தில் குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கும் முயற்சிகள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த விடயத்திலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது பழி போடுகின்ற கலாச்சாரத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றவர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஏட்டிக்கு போட்டியாக இவர்களால் நடத்தப்படும் ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற முகமூடி இணையதளங்கள் பெண்களை கேவலப்படுத்தி தங்கள் பாலியல் வக்கரங்களை நிர்வாண படங்களை போட்டி தீர்த்துக் கொள்கின்றனர். பாலியல் லஞ்சம் பெறும் குற்றவாளிகளுக்கு தங்கள் அரசியலை கவசமாக பயன்படுத்துகின்றனர். இந்த காமுகர்கள் பிரபாகரனையும் மாவீரர்களையும் போர்த்திக் கொண்டு தமிழ் தேசிய அறைகோல் விடுகின்றனர். இவர்களது போலி முகநூல்களில் தொடர்ச்சியாக AI மூலம் எடிட் செய்து விடப்படும் நிர்வாண படங்கள் டில்சி அம்சிகா எடுத்த முடிவுக்கு இப்பெண்களை தள்ளுகின்றது. பாடசாலை ஆசிரியரும் தனியார் கல்லூரி ஆசிரியரும் அச்சிறுமியை அவமானப்படுத்தியதை அவளின் இந்த பரிதாப நிலைக்கு காரணம். தமிழ் சைவ தலைவான்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் பாலியல் வக்கரம் கொண்ட போலி முகநூல் கணக்காளர்களும் அவர்களுக்கு நியாயம் கற்பிக்கும் அவர்களை இயக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனாவும் கம்ப்யூட்டர்களுக்கு பின்னால் இருந்து பெண்களின் நிர்வாணங்களை வெளியிடுவதை அவர்களது ஒழுக்கத்தை கொச்சைப்படுத்துவதை நிறுத்த வேண்டும்.